வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை. வினாத்தாள் கசிவில் தொடர்புடைய நபர்களுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். வினாத்தாள் கசிவை தடுக்கும் மசோதாவுக்கு டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை பரிசீலனை செய்யப்பட உள்ளதாக தகவல். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக உயிரிழந்தோருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் மத்திய அரசிடம் முன்வைக்கப்பட்டதாக சிஜேபி அமைப்பு தகவல். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் வரும் 30ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும். 35வது நாளாக டெல்லியில் தொடர் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி திட்டவட்டம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என சிஜேபி தலைவர் அபிஜய் தீப்கே திட்டவட்டம். வாங்சு உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதற்கும் தங்களது போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் பேட்டி. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளுடன் நாளை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சிஜேபி அமைப்பினரின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பேட்டி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் மட்டுமே மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். மாணவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடி மாணவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்ததற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானே காரணம். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது வெல்லட் குண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவருடன் ராகுல் காந்தி பேட்டி. வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறுவதை தடுக்க பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி வருகிறது காங்கிரஸ். மாணவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தடுத்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. தெலுங்கானா, ஹைதராபாத் என மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கிய மாணவர் அமைப்பினர். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் டெல்லியில் மாணவர்கள் மீதான தடியடிக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு. நீட் மோசடியை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஐஐடி, யுஜிசி, கேந்திர வித்யாலயாவின் பங்களிப்பு இருக்க வேண்டும் எனவும் ஆணை. நீட் தேர்வை கணினி முறையில் நடத்துவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆண்டுதோறும் விமானப்படை மூலம் கேள்வித்தாளை கொண்டு சேர்க்க முடியாது என்றும் கருத்து. ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என டெல்லி மற்றும் ஜேஎன்யூ பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பு. மாணவர்களின் ஜனநாயக உரிமைகளை அச்சுறுத்த பல்கலைக்கழகங்களுக்கு எவ்வளவு தைரியம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டம். நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை திங்கட்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரிக்கை. மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர் வினீத் ஜோஷி மாற்றப்பட்டு நரேஷ் பால் கங்குவார் நியமனம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை.
டெல்லியில் மாணவர் போராட்டத்தின் போது தடியடி மற்றும் பெலட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக புகார். வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் தங்கள் வீரர்களின் செயல்பாடுகள் குறித்த விசாரணையை தொடங்கியது அதிரடி விரைவு படை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி விசிக சார்பில் வரும் 27ஆம் தேதி சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் போராட்டம். சென்னையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் தான் பங்கேற்க உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வருகிற 27ஆம் தேதி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையோடு ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம். நான் சென்னையில் பங்கேற்கிறேன். மாணவர்களே நமது எதிர்காலம். அவர்களின் குரல்கள் அனுதாபம், கண்ணியம் மற்றும் மரியாதையுடன் கேட்கப்பட வேண்டும். தன்னம்பிக்கை ஊட்டும் ஒரு கல்வி முறைக்கு தகுதியான மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்க தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் பதிவு. வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்கிறார் என்ற தகவலை உறுதி செய்தார் தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத். கர்நாடகா சென்ற அம்மாநில முதலமைச்சர் DK சிவகுமாரை நேரில் சந்தித்து மேகதாது விவகாரம் தொடர்பாக பேச முதலமைச்சர் விஜய் திட்டம் எனவும் பேட்டி. ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. ஆகஸ்ட் மந்த் இந்த வீக்ல கிளம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல போயிருவாங்க. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அது நமது உரிமை. கர்நாடகா செல்லும் முதலமைச்சர் காவிரியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்துவார் எனவும் அமைச்சர் வினோத் உறுதி. நாங்க தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்க தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் ஒப்புக்கொண்டது அதிர்ச்சி அளிக்கிறது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்து தவறிழைத்து வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கர்நாடகா செல்லும் திட்டத்தை முதலமைச்சர் கைவிட வேண்டும். சட்ட போராட்டங்கள் மூலம் மேகதாது அணை கட்டுவதற்கான சதி திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தல். கரூர் விரைவு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஆஜர். கரூரில் கடந்த 2021ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் ஆஜரானதாக தகவல். தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமனம். பேரிடர் மேலாண்மை துறை ஆணையராக சிவஞானம் IAS-ஐ நியமித்தும் தமிழக அரசு உத்தரவு. மக்கள் மாளிகை அறிவுறுத்தலின்படி வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடப்பட பின்னரே தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறும். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அறிவிப்பால் சர்ச்சை. ராஜ்பவன்ல இருந்து ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவது தான் முடியும் போது தமிழ் வந்தே மாதரம், தேசிய கீதம். இது கவர்னருடைய ஃபங்க்ஷன். இதை கடைபிடிக்கலன்னா ஆக்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி டேக்கன். பின்னல் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனையில் CV சண்முகம் ஆப்சென்ட். புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பசுபதி உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்கிறார் EPS. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. SP வேலுமணி தரப்பு ஆதரவாளர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வரும் நிலையில் நன்னிலம் தொகுதி MLA R காமராஜ் பங்கேற்பு.
சென்னை தலைமை செயலகத்தில் அமமுக பொருளாளர் கரிகாலன் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் சந்திப்பு. அமமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாட்டில் அரிசி விலை விண்ணை முட்டும் நிலையில் உள்ள நிலையில் வெறுமனே தியேட்டரில் படத்தை பார்த்துக் கொண்டு அழுவது அமைச்சர்களுக்கு அழகல்ல என பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். காவிரி விவகாரம், தமிழ்நாட்டில் நீடிக்கும் வறட்சி, வரவிருக்கும் எல்னினோ உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை கவனிக்குமாறும் அறிவுறுத்தல். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பற்றி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டரில் உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்றைக்கி பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதனால் எல்னினோன்னு ஒன்று வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வறட்சி நோக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் தண்ணி இல்லை நம்ம தமிழ்நாடு. சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை பிரிகேட் நிறுவனத்தின் கருத்தை கேட்காமல் ரத்து செய்தது ஏன்? மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் 25 டெண்டர்களை சமர்ப்பிக்க ஒரு நாள் மட்டுமே கால அவகாசம். சுமார் 30 நாட்கள் வரை அவகாசம் வழங்கப்படும் நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் தொடர் விதிமீறல் நடவடிக்கையால் ஒப்பந்ததாரர்கள் அதிர்ச்சி.